எல்லாத்துலதான் கிடந்தேன். சொன்னேன் நம்ம ஊர்ல சந்திரையாவுக்கும் கமலாவுக்கும் எப்போதுமே நான் நடந்ததில்லை. கல்யாண விஷயத்தை பத்தி நானே ஒரு முடிவுக்கு வரும் வரையில் இந்த கேள்வியை என்னிடம் கேட்காதீர்கள். ரொம்ப யோகியதையா இருக்குடா. இந்த பொண்ணை தான் நீ கட்டிக்க போறேன்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு. திடீர்னு நீ இப்படி சொன்னா ஊர்ல என்ன சொல்லுவாங்க? ஊர் 1000 சொல்லும். அதற்கெல்லாம் பயந்தால் நான் வாழவே முடியாது. நடக்கிற முறையில வாழ்த்தும் தான் நீ எனக்கு இப்படி பதில் சொல்லுவியா? இப்பவே இதுக்கு முடிவு சொல்றியா இல்ல அந்த பொண்ணை பிடிச்சி கணத்துல தள்ள சொல்றியா? ஆமா, ஏதோ செய்யுங்கள். இவங்கிட்ட என்ன பேச சொல்றீங்க? அவன் கொஞ்சமாவது என்ன மதிச்சு பதில் சொல்றானா? இப்ப என்னங்க பண்றது? என்ன செய்யறது? அவன் தான் ஒரே குடியாரமா இருக்கானே. அத்தான், இதுக்காக நீங்க அனாவசியமா அலமோதிட்டு இருக்க வேண்டாம். அவனுக்காக புத்தி வந்து சொல்ற போது சொல்லட்டும். நான் வர்றேன். இப்படித்தான் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். உங்களுக்கு அப்பவே தெரியுமா? நீ போய்யா அண்ணி காத்துட்டு இருப்பாங்க. நீ என்ன கூடவே வர எங்கிட்ட பேசாம திருவிழா கூட எங்கிட்ட பேசிட்டு இருக்கிற? நமக்கு எவ்வளவு தகரா இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க கூடாது. ஒட்டிடா ஆமா, வீட்டுல பேசினா வெளியே வச்சுக்கிறாங்க. வெளியே வந்தாக்கா ஒரு வீடு இல்லை. என்னையாது முட்டை வச்சா? என்னையாது முட்டை வச்சா? பாதி இலைக்கு மேலே நீயே சாப்பிட்டு போகுது. சரி, ஒரு 5 வருஷம் கத்துக்கிட்டாருங்க. சரியா? இதுக்கு முன்னே நீ சைனாவில கடை வச்சிருந்தியா? அப்படி கேக்குறீங்க? இல்ல, பூச்சிப்புழு எல்லாம் சேர்த்து போடுறீங்களே, அதனால போய் கேக்குறேன். அந்த கடைக்கு பேரு காய்கறி கடை. காய் இது, கறி அதுக்குள்ள இருக்கிறது. அப்ப கசாப்பு நம்ம எங்கேயுமே போக வேண்டாம். உங்க ஐயாவுக்கு கவலத்துக்கு எப்ப கல்யாணம்? அதுக்குதான் காய்கறி வாங்குற போல இருக்கு. என்ன ஆயி சும்மா இருக்க மாட்டேங்கிறா உங்க வாயி? அதான் அந்த மூஞ்சி பிடிக்கலன்னு ஐயா இன்னைக்கு காத்தா பறக்கிறாரு. ஆமா ஆமா, அந்த மூஞ்சி பிடிக்கிறவங்கதான் ஐயா காத்தா பறக்கிறாரு. உங்க மூஞ்சியை கொண்டு போய் காட்டுங்க. அப்படி சிலையா உட்காந்துருவாரு. வந்த வேலையை பாத்துட்டு போவீங்களா? அம்மாடி, ஐயா கமலத்தை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னது வீட்டுல இருக்கிற எங்களுக்கு கூட தெரியாது. உங்களுக்கு வந்துருச்சா? அது ஒண்ணும் இல்ல அஞ்சல. இந்த மாதிரி தேதியை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு இதுங்கெல்லாம் தெரு தெருவா அலையுது இல்ல, சுத்த பொறிக்குங்க. ஆமா ஆமா, தேதி பொறிக்கீங்கன்னு சொன்னேன். நீ பொறிக்க, உமா பொறிக்க, அப்பா பொறிக்க. மூச்சு விடாம பேசுறியே, கொஞ்சம் மூச்சை விட்டுட்டு பேசு. வயசான காலத்துல இவ்வளவு தம்ம அடக்கி பேசாத. ஒரு நேரம் போல இருக்காது. ஊர் விஷயம் பேசுறதுக்குன்னா வாய் தண்ணி போற மாதிரி திறந்துக்கு. ஏண்டி அம்மா, உங்க எஜமானி அம்மா என் மாலதான் கட்டிக்க போறேன்னு எடுத்துருவாதாண்டாரப்பட்டால. இப்ப என்ன ஆச்சா? ஏன் பொண்ணு மேலதான் அவருக்கு இஷ்டம். சரி, அக்கா சில்வாக்கா அடுத்த விட்டு சரி அக்கா மூச்ச போய் மூஞ்சி. இதே மூஞ்சிதான் அந்த அம்மா பொண்ணுக்கும். ஊர்ல சாமியார் பசங்க நிறைய ஆயிட்டாங்கன்னா என்ன காரணம்? இந்த மாதிரி மூஞ்சிகளாலதான். நான் சொல்றதையே கேட்கலன்னா வேற யார் சொல்லித்தான் கேட்க போறேன்? நான் சொன்னா கேட்பான். காப்பான் காப்பான். ஆமாமா. கணக்கு பிள்ளை, எனக்கு 2000 ரூபாய். எங்க போறீங்க தம்பி? மெட்ராஸ்ல உள்ளவங்க ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு தான் வெளியூருக்கு போறாங்கன்னு கேள்வி. நீங்க என்னடா மெட்ராஸுக்கே போறீங்க? ஆமா, அங்க போனா எங்க தங்குவீங்க? வேதநாயக முதலியார் என்று ஒருவர் இருக்கிறார். 7-8 வருஷங்களுக்கு முன்னால் திடீரென்று அவரை சந்தித்தேன். ஏதோ என்னை ரொம்ப தெரிந்தவர் போல் நடந்து கொண்டார். பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இப்படித்தான் நடந்துக்கிறாங்களாம். இல்ல இல்ல, இவர் ரொம்பவும் நல்லவர். அவர் வீட்டிலேயும் 2 முறை தங்கி இருக்கிறேன். சார்தா, இந்த மாதிரி புதுசு புதுசா சிநேகிதம் கிடைக்கிறதுனாலதான் நீங்க கமலாமாவை விட்டுட்டே போயிருந்தீங்க. மற்றவர்களை போல் நீயும் தப்பு கணக்கு போடாது. கமலத்தை நான் விரும்பவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை. இந்த பேச்சே என் மனதுக்கு என்னமோ மாதிரி இருக்கிறது. புறப்படு. உன் மனதில் எந்தவித ஆசையையும் நான் உண்டாக்கியதில்லை. எப்போது திரும்பி வருவீர்கள்? எப்போது மனம் அமைதி பெறுமோ அப்போது வருவேன். அப்போதாவது என் மீது கருணையோடு வாருங்கள். முயற்சிக்கிறேன். மீண்டும் நான் பழைய மனிதனாகவே வந்தால் நீ என் மீது வருத்தப்படுவதற்கில்லை.
பெறுமோ வாழ்வு. செந்தமிழ் தேன்மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய், பைங்கனி இதழ் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாய். செந்தமிழ் தேன்மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய், பைங்கனி இதழ் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாய். காற்றில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ, காற்றில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ, சேற்றில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ, சேற்றில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ, அவள் செந்தமிழ் தேன்மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய், பைங்கனி இதழ் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். காட்டில் எரிக்கும் நிலவானாள், பெருங்கடலில் பெய்த மழையானாள். காட்டில் எரிக்கும் நிலவானாள், பெருங்கடலில் பெய்த மழையானாள். ஏட்டில் எழுதா கவிதையை போல் இல்லாத பொருள் தனியானாள். ஏட்டில் எழுதா கவிதையை போல் இல்லாத பொருள் தனியானாள். அவள் செந்தமிழ் தேன்மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய், பைங்கனி இதழ் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். எதவா எதவா உங்க தலை வந்துருச்சு கதை பத்திரிக்கை வாங்கி பாத்தியாடா? இல்லைங்க எதுவா, நீங்க எழுதுன கதை பத்திரிக்கை ஆஃபீஸ்ல இருந்து திரும்பி வந்துருச்சு. ரொம்ப சண்டை வந்திருக்காது உனக்கு. அட இதுவா, இது ப்ரூஃப் பாக்குறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்கடா. ஓஹோ, இப்ப நீங்க இதை ப்ரூஃப் பண்ணி ஆகணும், அப்பதான் நாளைக்கு பேப்பர்ல வருவோம். ஆமா ஆமா. யாரா இதை கம்போஸ் பண்ணத? நான் அமுதவல்லி சிரித்து கொண்டிருக்காங்க எழுதிருந்தேன். இவன் அழுதவல்லி சிரித்து கொண்டிருக்காங்க கம்போஸ் பண்ணிருக்கான். யாரோ ஒருத்தி சிரிச்சா சார்தான், அதுதாங்க நமக்கு முக்கியம். துளைச்சு துளைச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிற்றாடி எனக்கு அறிவு நிறைய இருக்குது. இந்த மாதிரி தப்பா அச்சடிச்சு பேப்பரையும் விட்டுவிட்டு ஒன்னையும் இந்த கம்போஸ் பண்ண மனைவி பின்னாலே அனுப்ப வேண்டியதான். உன் பேப்பர் எப்ப வெளி வருது? ஏன் கேக்குற? அதுல கரையான போறோம். கரையான எதை சிரிக்கிறீங்க? அந்த கார்பரேஷன் எலெக்ஷன் வருது பாரு, நான் தானே நிக்கிறேன். அதுக்காக வேண்டி உன் பேப்பர்ல என்னை பத்தி ஒரு பப்ளிசிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் யோசனை. ஆமா சரி போடுறேன். இன்ச்சிக்கு 3 ரூபாய் தருவியா? இன்ச்சிக்கா? அதுவும் சரிதான். ஓட்டு என்ற அன்னைக்கு முகம் கடையோட இருக்கணும்னா தேர்தல் நிக்கிறவங்களுக்கு இஞ்சி அவசியம் தானே. அப்ப என்ன போடுறியா? சரி போட்டுறேன். ஆனா 2 பேஜ கழுதைக்காக ரிசர்வேஷன் பண்ணிருக்கேன். இது கழுதைக்கா? அது காய்கறி திட்ட போடுறாரு. இது சிரிக்கிறேன். என்ன கழுதை என் சின்னமா இருக்கும். ஓஹோ தெரிஞ்சுக்கோ. கழுதை வந்து அழுத்த சுமந்து தூய வெள்ளையே நமக்கு கொடுக்குது. அதனால முதல் இடம் அதுக்குத்தான். அப்ப எனக்கு இன்சைட் ஆல்ரைட் சேஃப்டி. அப்ப ஒரு கை பாக்குறேன். தம்பி, சமத்துவம் சகோதரத்துவம் இதுகளுக்காக தேர்தலிலே நிற்கும் என்னை எதிர்த்தால் என் கரையானை விட்டு உன்னை அப்படியே அரித்து சென்று நான் கழுதையை விட்டு உதைத்தே தீருவேன். அடாடாடாடா, என்ன பொது நடக்காத. நீங்க 2 பேரும் பதவிக்கு வந்தா சமாதானம் ஆகாசத்துலதான் பறக்கும். சொல்றத கேள்.
நான் தான் நிக்க போறேன். நான் தான் நிப்பேன். நான் தான் நிக்க போறேன். நான் தான் நிக்க போறேன். நான் நிக்க போறேன். நான் தான் நிக்க போறேன். நான் தான் நிக்க போறேன். நான் தான் நிக்க போறேன். நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க. ஏப்பா நீங்க ரெண்டு பேரும் தேர்தலில் நிக்கத்தான் போறீங்களா? முதலாளித்துவத்தின் கையால் கருங்காலம் இவன் என்ன எதிர்க்கும். யாரு கையால்? நீதான். கொஞ்சம் நிதானம் வேண்டும். ஆமா தம்பி, 1000 2000 பணத்தை செலவழிக்கலாம், அனாவசியமா ஒரு வார்த்தையை செலவழிக்க கூடாது. பேசு அதிகம் மூச்சு, அது கொஞ்சம் தவறினா போச்சு. பாத்தீங்களா தம்பி, நீங்க ரெண்டு பேருமே நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க. உங்களை யாரு ஜெயித்தாலும் அந்த பெருமை நம்ம குடும்பத்துக்கு தானே. அது அவனுக்கு தெரியலையா? என்ன தகராறு? பாரு தம்பி, தேர்தலில் ஒருத்தர் எழுத்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஐயோ பாவம். என்ன பாவம்? இந்த கட்டிக்கு முன்னாடி இந்த கழுதியும் இந்த கரையானும் என்ன செய்ய முடியும்? அடிச்சாச்சே நானா? என்ன சொன்னாய்? மரியாதையா வாபஸ் முடியாது. வாபஸ் வாங்க. நீங்க வாங்குறதுல எனக்கு நீங்க கொடுங்க. எப்ப வந்த? இப்பதான் வந்துகிட்டே இருக்க. உட்கார் உட்கார். நீங்களா உட்கார்ல? நாங்க உட்கார மாட்டோம், நிக்கிறோம். தேர்தல் இருக்கு. ஓஹோ, அப்ப தேர்தல் ஜெயிச்ச அப்புறம் உட்கார வேண்டியல. அப்ப படுத்தே விடுவோம். ஆமா சந்திர, நீ என்ன சாப்பிடுற? மோர் வேண்டாம். மோர் நோ. கூல் ட்ரிங்க் வேண்டவே வேண்டாம். இவரையும் கலந்து காஃபி காஃபி காஃபி. இந்த எண்ணமே வரக்கூடாது. ஆனா எனக்கு ஆபத்து எப்பவும் இருக்கு. எனக்கு அப்புறம் உன்னை தவிர நடந்துட்டு யாரு இருக்கா? யாரு இருக்கா? என்ன சொல்ல, வலி அதிகமா இருக்கா? டாக்டர் கொடுத்த சைனா இருக்கு. ஏதாவது வேலை இருக்கும். ஐயனுங்க 4 பேரு தங்கச்சி வீரையே விடுறானுங்க. ஏதோ அண்ணன் தம்பியை கூட பிறக்காட்டாலும் சரத்துக்கு அந்த வீடு சொந்த வீடாவே ஆயிடும். என்னடா ஓடுற? விஷயம் பேசுறேன், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன கேட்க? நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, அவர் யாரு? எல்லாத்தையும் போல நினைச்சேன். பாத்தியா, அவர் எந்த ஊரு? எந்த இருந்தாங்க? எட்டு சொந்த ஊரு. எட்டு எந்த ஊரு? புரிஞ்சு பண்றிய சொல்லுங்க. ஆமா, அவர் மேல எனக்கு இவ்வளவு அக்கறை? போட அக்கறை இல்ல. அவரை பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, உங்க ஊரை கிடைக்கும், வீட்டை கிடைக்கும். ஆமா, அவருக்கு கல்யாணம் ஆயிட்டது? கல்யாணமா? அது எனக்கு தெரியாது. இல்லைன்னா காட்டிட்டு வரேன். ஓகேமா? என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டேன். பெரிய மனுஷன் மாதிரி என்ன? இன்னும் 10 வருஷம் போயிட்டா நானே பெரிய மனுஷன் தான். இன்னும் 10 வருஷம் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நீ கிழவனாயிடுவ. சரி, ஒரே கை கேட்பேன், ஒரே பதில் சொல்லுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் பொண்ணு வச்சிருக்க? கல்யாணம் ஆகாம கட்டி கொடுக்குறேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இங்க வரேன். நான் கேட்டேன்னு கேட்டியா? இல்ல, நீதானே கேட்டா. அவர் தப்பா நினைச்சுக்குவாரு. ஏன் நினைச்சுக்கிறாரு? இது மாதிரி 1000 பேர் கேட்டிருக்காங்க. அல்ல நீ? ஆமா, நான் கேட்டேன்னு சொன்னது அவர் சந்தோஷப்பட்டாரு. ஆமா ஆமா, நீ கேட்டேன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாரு. 6 பேர். என்னையா கந்தசாமிங்கிற கொலகாரனை பல வருஷமா தேடியும் நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னு இது நமக்கே கேவலமா இல்ல? மேலே இங்க வேற சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த சங்கம் துறையூர் மதுரை கேஸ் கண்டுதானே சார்? ஆமா ஐயா, அவனே தான். நம்ம டிவிஷன்ல தான் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதா கேள்வி. இன்னும் 2 வீக்ல எப்படி அவனை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சரசு கல்யாண விஷயமா நாம எதுவும் பேசக்கூடாதான், தானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு நம்ம வேதநாயக ஐயா. அதுவும் சரிதான். இடத்துக்கு தகுந்த விடுதானே மாப்பிள்ளை கிடைக்கும். நாம போய் மாப்பிள்ளை பார்க்க போனா கூட விரட்டிட்டு நிற்பான்.
ஏதோ கடைசி வரையும் கஞ்சி ஊத்துற மாப்பிள்ளையா இருந்தா போதும். கஞ்சி என்ன கஞ்சி, நம்ம சரசுக்கு மோர் போடுற மாப்பிள்ளையே கிடைப்பான். நீ கொஞ்சம் மோர் போடு. கொஞ்சம் மீன் வச்சுக்கணும். மீனா ஏது சரசு கொண்டு வந்தேன். அப்படியா? வை வை. பாவம், அங்க இருக்கையில கூட அதுக்கு நம்ம ஞாபகம் என்ன. அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் சரசுவ கட்டிக்கிறதுக்கு. ஆனும் வர்ற மாப்பிளைக்கு என் விஷயம் மட்டும் தெரிவிக்காது. யார் சொல்ல போறா? நம்ம ஊருக்காரன் எதை இருந்தாலும் சொல்லிவிடுவான். அப்படியே தெரிஞ்சுட்டாலும் கூட நம்ம சரசுவை பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா கட்டியே தீருவான். படித்த பொண்ணுங்க விரைச்சு நடக்கிறத பார்த்தவங்க இப்ப இந்த மாதிரி பொண்ணுதானே வேணும்னு கேட்கிறாங்க. சரி சரி, இந்த தூக்கி போடு. அப்பா சாப்பிட போலாமாப்பா? சந்திரன் கூப்பிடு. வரேன். கரெக்ட். ஏன்னா அந்த சீமதர சாப்பிட கூப்பிடாது. எனக்கு பசி இல்லை. அவங்க கூப்பிடுறாங்களே. அவங்க கூப்பிடுறதுனால எனக்கு பசிக்கிறோம். காப்பி கொண்டு வரணும். ஏதோ நீ சொல்றதுனால சாப்பிடுறேன். கொண்டு வா. காதலுக்கு கண்ணில்லை. இது மாதிரி புத்தகம் நீ படிக்கப்படாதா? நீ சின்ன பையன். நீ ஒண்ணு ஆசிரியர் பேர பாரு. இது எழுதாதே நான் தானே. நான் படிக்க போறேன். உள்ள ஏதாவது தப்பு தவமா இருந்துச்சு உன் கட்டா வந்து கட்டி கொடுத்தாங்க. எழுத்தாளனுக்கு இந்த தண்டனை பாக்கி குமரன். காதலுக்கு கண்ணில்லை என்பது உலகம் கண்ட உண்மை. இல்லாவிட்டால் சொர்ணம் சித்திரத்திட குதிரவத்தை காட்டுவாளா? அதனால்தான் காப்பாட்டு வேளையில் கூட காப்பியை கொண்டு சென்றாள். ஏய் தம்பி, இன்னைக்கு நீ உலகத்துல நடக்கிறதாண்டா எழுதியிருக்க. சித்திரத்துக்கு சொர்ணத்திடம் அபார அன்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒருவர் தான் சந்தித்தோம். அதற்குள் இவ்வளவு அன்பு ஏன் ஏற்பட்டது என்று அவனுக்கு புரியவில்லை. காப்பியை வாங்குவது பணிச்சென்று அவன் கையை பிடித்தான். பதட்டத்தில் யார் கீழே விழுந்து பரவாயில்ல என்று விட. பரவாயில்ல பரவாயில்ல. என் கதை மாதிரி இங்க எங்கேயோ நடக்குது. எங்கே நடா? பக்கத்திலேயே நடக்குது. என்ன சொன்னீர்? பாரிபிரான் மலையை நீர் அறிய மாட்டே. சொல்லுகிறேன் கேளும். திங்கள் முடி சூடும் மலை, செங்கல் விளையாடும் மலை உங்களையே. திங்கள் முடி சூடும் மலை, செங்கல் விளையாடும் மலை உங்கருதி வீழும் மலை எங்கள் மலையே. கண்கொளித்து முரசு கொட்டும் தமிழர் குலம் வாழும் மலை. கண்கொளித்து முரசு கொட்டும் தமிழர் குலம் வாழும் மலை. தந்து தந்து பெருமை பெற்ற வாழும் எங்கள் மலையே. கொடி பள்ளி கிழங்கெடுத்து புனையுடன் பழம் பறித்து, கொடி பள்ளி கிழங்கெடுத்து புனையுடன் பழம் பறித்து, கொஞ்சம் மலர் தேனெடுத்து உங்களுக்கும் இருந்து வைப்போம். கொஞ்சம் மலர் தேனெடுத்து உங்களுக்கும் இருந்து வைப்போம். படை கொண்டு வந்தவரே பகமையை மறந்து விட்டு படை கொண்டு வந்தவரே பகமையை மறந்து விட்டு பஞ்சமென நீரு வந்தால் பொருள் தரலாம். பஞ்சமென நீரு வந்தால் பொருள் தரலாம். திங்கள் முடி சூடும் மலை, செங்கல் விளையாடும் மலை உங்கருதி வீழும் மலை எங்கள் மலையே. பஞ்சமென ஓவதா? பஞ்சமன் அடைவாரா? யாசகம் கேட்கலாம். கேட்டால் கிடைக்கும். கனையை வில்லிலே மாட்டினால் தெரியும். பொறுத்தேன் மலையவே,
நீர் எங்கள் தளபதியின் மைத்துனர் என்பதா நாட்டை அறுத்திருப்பீர்கள் யாராக இருந்தாலும். மூவேந்தர் கூடி பெறப்போகும் முதல் தோல்வி பாவேந்தர் போற்றும் பாரிபிரான் மலையிலே சாக துணிந்து கண்டு கொண்டு வந்தீர். போகிறேன் மூவேந்தரே, புறம் போற்றும் போரிலே நீர் புறம் காட்டும் காட்சியை காண்பீர்கள். புறப்படுங்கள், மலை மீது ஏறுங்கள், பரப்பை சிவியுங்கள், யூகம் ஒழுக்கப்படட்டும், வில்லும் கலையும் தயாராகட்டும். இந்நாடும் என் மொழியும் என் அன்னை தந்தாள், இயற்கையனும் பெருந்தேவி எமக்களித்த செல்வம். அந்நியர்கள் கொள்வாரோ அடிமைகளோ நாங்கள், ஆத்தழுவோ பழம் பெருமை போர் முனையில் காண்போம். வெற்றி திருநாடே வீரத்தின் விளையினமே, வெற்றி திருநாடே வீரத்தின் விளையினமே, கற்றவர்கள் போற்றும் கலையகமே என்னாரே. பெற்றவள் நீ இளையோ, நாங்கள் பிறந்ததுவும் பொய்யோ. மற்றவர்க்கு உரிமை இங்கே வழங்கியதும் யாரோ. முடியுடை மன்னவர் பாடி வழங்கிய தென்னகம் என்னகம் வாழ்கவே, முடியுடை மன்னவர் பாடி வழங்கிய தென்னகம் என்னகம் வாழ்கவே. முந்தியமை தேடி வந்த பகைவோரை வென்று தலைவேறு காணவே, முந்தியமை தேடி வந்த பகைவோரை வென்று தலைவேறு காணவே. இன்று படையோடு போரிலே சென்று மகிழ்வோடு போதவே, ஒன்று படுவீர வீரரே. மைத்துனர் என்பது வீட்டில், இன்று நீர் மூவர் தளபதி. நான் பரம்பின் காவலன், அறத்தின் தலைவன், தன்னேரில்லாத மன்னவன், பாரியின் தளபதி. வில்லை கையில் எடுங்கள். பகைவர்கள் சூண்டார், புறப்படி மகனே புறப்படடா. அன்னையின் நாட்டை பகைவர்கள் சூண்டார், புறப்படி மகனே புறப்படடா. உன்னரு மாமன் படை கொண்டு வந்தார், உன்னரு மாமன் படை கொண்டு வந்தார். வேலோடு மகனே புறப்படடா, புறப்படி மகனே புறப்படடா. அன்னையின் நாட்டை பகைவர்கள் சூண்டார், புறப்படி மகனே புறப்படடா. திருமணம் முடித்து மணமகளோடு செல்வாயென நான் நினைத்திருந்தேன். திருமணம் முடித்து மணமகளோடு செல்வாயென நான் நினைத்திருந்தேன். என் மருமகள் வெற்றி திருமகள் உன்னை
இல்லையிடும் தைரியம் இருந்தாம் கனைவிடும். இல்லை இல்லை, உன்னை கொல்ல மாட்டேன், உன்னை கொல்ல மாட்டேன், என் தகவலை தவிக்க விட மாட்டேன். இல்லைங்கே கணையே சொல்லைங்கே நீயும் ஒரு சோழனா களத்தினிலே வடிப்பவன்தான் வீரனா. பாசமல்ல அமைச்சரே, பயம் பரம்போனின் 300 கிராமங்களும் அடுத்தடுத்து திரண்டோருமே என்ற அச்சம். இந்த சிறுவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் மற்றவர்கள் எப்படியோ என்ற கவலை. அமைச்சரே, கருவில் இருக்கும் சிசு கூட மூவேந்தரை கடுமையாக எதிர்க்கும் என்று உங்கள் தளபதிக்கு கூறும். கோழை என்ற பெயர் கொள்ளாதே, குமுரோகத்தில் வீழாதே, வில்லடு கணையடு விரோதியினை களத்தினிலே வீழவிடு. வெற்றி 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 தாயே வெற்றி. வென்றது பரம்பு, வீழ்ச்சியுற்றது மூவேந்தர் படை. தாயே தாயே, முடிந்து விட்டதா வீரக்கதை? தாயே, பரம்பின் தலைமகனே, உன் வீரம் பரம்பின் மானத்தை காத்து. போரில் மகனை இழந்த தங்களுக்கு தங்கள் மூத்த மகனின் இறுதி மகன்